ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் ஒன்லி எஸ்பிஓ மட்டும்தான் நம்ம அப்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எஸ்பிஓ அப்டேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போல்லாம் நிறைய பேர் ஆன்லைன்லேயே ஷாப் பண்ணுற வழக்கத்தை வச்சுக்கிட்டாங்க. ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் இருக்குது. ஏன்னா 24 hours நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆஃப்லைனில் ஷாப் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நைட்டுக்கு மேலே அவங்க ஷாப்பை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வெளியில் ஷாப் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக யாரையாச்சும் நம்ம ஒரு ஆளை துணைக்கு கூப்பிட்டுக்குருவோம். ஆனால் இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் அப்படி எதுவுமே கிடையாது. ஈஸியாக ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ எல்லாருமே ஆன்லைனில் ஷாப்பிங் தான் ரொம்பவே விரும்புகிறாங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டை பற்றின ரிவ்யூ நம்ம கொடுப்போம். அதே மாதிரி அதோட ஃபீட்பேக் குட்டாக இருக்கா, புவராக இருக்கா, எக்ஸலண்ட்டாக இருக்கா அப்படின்ட்டு நம்ம சூஸ் பண்ணுவோம். இதே மாதிரி தான் நான் ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணேன். அதில் பார்த்திங்கன்னா கஸ்டமர் சர்வீஸும் சூப்பராக இருக்குது, ப்ராடக்ட்டும் சூப்பராக இருக்குது, ரேட்டிங்ஸும் சூப்பராக நம்ம கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா கஸ்டமரோட ஃபீட்பேக் எப்படி இருக்கணும், உண்மையான ஃபீட்பேக் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கேட்குறாங்க. ப்ளஸ்ஸா மைனஸா எதுனாலும் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபீட்பேக் தான் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கும் அந்த கம்பெனிக்கும் ரொம்பவே அந்த பாண்டிங் இருக்கணும். அதே மாதிரி கஸ்டமரோட ஹாப்பி தான் ரொம்பவே முக்கியம். அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னாக கொடுத்துக்கிட்டு வராங்க. ஸோ லைஃப் டைமாக அவங்களுடைய பாண்டிங் லைஃப் டைமாக இருக்கணும், ஜேர்னி லைஃப் டைமாக இருக்கணும் அப்படின்ட்டு சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த கம்பெனிக்கு சப்போர்ட் அதிகமாக கொடுப்போம். அதே மாதிரி பர்ச்சேஸும் அதிகமாக நடக்கிற மாதிரி எல்லாருமே ஷேர் பண்ணுவோம் எல்லாருக்கும். நான் ஷாப் பண்ணது பார்த்திங்கன்னா பைமோட் இ ஷாப்பிங் ப்ரைவேட் லிமிடெட் தான். ஸோ இது இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ சென்னை பீப்புள் டைரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணலாம். இந்த கம்பெனி எப்படி இருக்குது, அந்த ஷாப்பிங் பண்ணுற ப்ளேஸ் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே வீடியோவில் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிடலாம். அதே மாதிரி சென்னை பீப்புளாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற பீப்புள் பார்த்திங்கன்னா கம்பெனி எங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ அவங்க இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பார்த்துக்கிடலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற பொருள் எந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்குது, எங்கேருந்து வருது அப்படின்ட்டு எல்லாமே இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிடலாம். அதோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் எப்பொழுதும் போல் தான் நம்ம மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் சேஃபாகவும் செக்யூராகவும் இருக்குது. கஸ்டமர் சர்வீஸும் நம்மளுக்கு அவைலபிளாகவும் இருக்குது. பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்குண்டான ரிவ்யூ தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ பைமோட் ஷாப்பிங்கில் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு ப்ராடக்ட்டு ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்கை இதை கொடுத்துக்கிடலாம். அது யார் கொடுக்கணும் அப்படின்னா பைமோட்டில் யாருக்கெல்லாம் டெலிவரி ஆச்சோ அவங்க மட்டும்தான் அதோட ஃபீட்பேக்கை கொடுக்கணும். மற்றவங்கெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. ஸோ இப்போ என்னுடைய ஃபீட்பேக்கை நான் கொடுத்துக்கிறேன். இந்த ஃபீட்பேக் பார்த்திங்கன்னா நாளை நைட்டோட நீங்கள் அதை கொடுத்துருங்க. ஸோ நாளைக்கு நைட்டு நீங்கள் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக எஸ்பிஓ சைடு ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி யாரும் பண்ணிடாதீங்க. ஸோ அவங்க கொடுத்த நம்ம ஒர்க்கை கரெக்டாக பண்ணிடணும். ஸோ இப்போ எஸ்பிஓ கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா பைமோட்டில் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிங்களோ உங்களுக்கு பார்சல் டெலிவரி ஆகிருக்கும் பார்த்திங்களா, அவங்க மட்டும்தான் இந்த கஸ்டமர் ஃபீட்பேக் ஆப்ஷனை டச் பண்ணி உங்களுடைய ஜென்யூனான ஃபீட்பேக்கை கொடுக்க போகிறீங்க. ஸோ என்னுடைய ஜென்யூனான ஃபீட்பேக்கை நான் கொடுக்குறேன். ஸோ இதில் கிளிக் பண்ணிக்கோங்க கஸ்டமர் ஃபீட்பேக்கை. இப்போ கஸ்டமர் ஃபீட்பேக்கை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய நேம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ நான் பைமோட்டில் ஷாப் பண்ணேன். ஸோ செலக்ட் கம்பெனி இருக்குது பார்த்திங்களா, அதை டச் பண்ணிங்க அப்படின்னா பைமோட் எதுகோஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ நான் பைமோட்டை தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ பைமோட்டை நான் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி கிவ் யுவர் ரேட்டிங் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நான் ரேட்டிங்கை நான் கொடுத்துருக்கேன்.
என்னுடைய உண்மையான ரேட்டிங் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி குவான்டிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. எந்தவித பேக்கிங் வந்து டேமேஜ் எதுவுமே இல்லாமல் நல்லா சேஃபாக வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆச்சு. ஸோ நான் இதுக்கு எத்தனை ரேட்டிங்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னா 5 ரேட்டிங்ஸ் தான் நான் கொடுப்பேன். அடுத்து யுவர் ஃபீட்பேக் அபவுட் கம்பெனி. இந்த கம்பெனியோட அதை பற்றின ஒரு ஃபீட்பேக்கை வந்து நான் சொல்ல போகிறேன். இப்போது என்னுடைய ஃபீட்பேக்கை தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். என்னுடைய ஃபீட்பேக்கை வந்து நான் கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா, ஆர் யூ ரெக்கமெண்டட் டு அதர்ஸ் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. நான் யாருக்காச்சும் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா அப்படின்ட்டு. ஸோ எஸ் நோ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நான் எஸ்ன்னு தான் கொடுப்பேன். ஏன்னா ப்ராடக்ட் வந்து உண்மையிலே அது வந்து குறைய சொல்ல முடியாத அவ்வளவு சூப்பராக பேக்கிங்கும் பார்த்திங்கன்னா எந்தவித டேமேஜும் இல்லை. ஸோ நான் இதுக்கு 5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். என்னுடைய ஃபீட்பேக்காக கொடுத்துருக்கேன். மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இப்போது எஸ்பிஓவில் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆனவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து இதை கொடுத்தாலே போதும். உங்களுடைய ஐடி வந்து இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நேமு எல்லாமே கொடுத்து நம்ம ஃபார்மை வந்து ஃபில் பண்ணியாச்சு. இதில் சப்மிட் ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, இதையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ என்னுடைய ஃபீட்பேக்கை வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கும் பார்சல் வந்து ரிசீவ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இதில் போயிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கொடுத்துக்கோங்க. நாளை நைட்டு வரைக்கும் தான் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே பண்ணிடுங்க. ஸோ எஸ்பிஓ அப்டேஷன் உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.